வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஃபேஷன் சேனலில் 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 3/4 ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு என்ன அளவுலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு சுற்றளவு, கையோட உயரம், கையோட சுற்றளவு, இந்த 3 வச்சு தான் 3/4 ஸ்லீவ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மார்பு சுற்றளவை நம்ம அளந்துக்கலாம். ப்ளவுஸோட முன்னாடி பக்கம் தான் அளக்க போகிறோம். கரெக்டாக இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 17.5 இருக்குது. இந்த மார்பு சுற்றளவு 17.5 இருக்குது. ஃப்ரண்ட்டில் 17.5 இருந்தது, அதே 17.5 தான் பேக்லேயும் இருக்கும். இப்போது 17.5 + 17.5 35 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையோட உயரம் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் ஸ்லீவ் தான். நான் வந்து 3/4 ஸ்லீவுக்கு 13 இன்ச் வைக்க போகிறேன். கையோட சுற்றளவு வந்து நம்ம இந்த கைக்கெலாம் எப்படி எடுப்போம், இதில் கையோட உயரம் பார்த்துட்டு இந்த சுற்றளவு தானே பார்ப்போம். அதே மாதிரி இந்த கையோட 13 இன்ச் எங்கே வருதோ அதோட சுற்றளவு தான் நம்ம பார்க்கணும். அந்த கையோட சுற்றளவு 4.5 வந்துச்சு. அந்த 4.5 இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 அளவு வச்சு தான் இந்த 3/4 ஸ்லீவை நம்ம வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மார்பு சுற்றளவு வச்சு 2 அளவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 35 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 35 இன்ச்சை 4ஆல் வகுக்கணும். 35 இன்ச்சை 4ஆல் வகுத்தீங்கன்னா 8.7 வரும். ஓகேவா? இந்த 8.7ல் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 7.7 வரும். ஓகேவா? இது ஒரு அளவு. இந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்பு சுற்றளவு 35 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 35 இன்ச்சை 4ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா 8.7 வரும். அதில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 7.7 வரும். இது ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப்பு, இந்த மார்பு சுற்றளவு 35ஐ 12ஆல் வகுக்கணும். 12ஆல் வகுத்திங்கன்னா 2.9 வரும். ஓகேவா? இப்போது இந்த 2 அளவை வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவ் வரைய போகிறோம். துணியை எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாக மடக்கிட்டு இன்னொரு மடக்கியிருக்கோம். மடக்கிட்டு இந்த சைடு இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் வந்து இந்த சைடு கீழே பார்த்தாக்கில் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக கீழே விட்டுக்கோங்க. கையில் வந்து கீழே மடக்கி அடிப்போம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேவா? 1/2 இன்ச் விட்டோம்ல, அதில் இருந்து மேலே 13 இன்ச் உயரம் எடுக்கிறோம். கையோட உயரம் 13 இன்ச்சுன்னு பார்த்துருந்தோம்ல, அதை எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இந்த மார்பு சுற்றளவு வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சிருந்தோம்ல 7.7, இந்த 7.7 தான் இந்த சைடு எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த சைடும் 13 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்குது. இந்த கோடு போட்டுட்டுக்கோங்க. அப்புறம் இந்த செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிருந்தோம்ல 2.9, இதை இதில் எடுங்க. இதுலேயும் அந்த 7.7 இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம விடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக. இது ஒரிஜினல் அளவு. இதுக்கு மேலே விட்டுருக்கிறது
நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். இந்த ஒரிஜினல் அளவுக்குள்ள இந்த ஒரிஜினல் அளவுலேருந்து இது வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் அளவுலேருந்து இங்கே வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்போது கரெக்டாக இந்த அளவு 8.2 இருக்குது. ஓகேவா? இதில் பாதி 4.1 இதே இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது, அதோட பாதி 2 இன்ச் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு என்ன பார்த்தோம்? 4.5 இன்ச். அந்த 4.5 இன்ச்சை இங்கே கீழே மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரிஜினல் அளவு 4.5 இன்ச் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரிஜினல் அளவு, இந்த ஒரிஜினல் அளவுலேருந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம எப்போவும் எப்படி கை வரைவோமோ அதே மாதிரி இதிலிருந்து வரைஞ்சிக்குவோம். நம்ம எப்பவும் கை வரைகிற மாதிரி மேலே மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ கீழே வந்து இந்த இந்த 2வது கோடு எதுக்காக வரைகிறோன்னா முன்னாடி ஆழம் வெட்டுவோம். அது இப்போ இதில் இந்த 2வது கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2வது கோடில் மட்டும் கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2வது கோடில் மட்டும் கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைய போகிற கோடு வந்து இதில் ஜாயின் பண்ணி இந்த கோடில் ஜாயின் பண்ணி இந்த இடத்தோட இணைச்சிடணும். ஓகேவா? இப்போது வரையலாம். இந்த கோட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இருந்து கரெக்டாக இந்த கோட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல் இங்கிட்டு போயிடுங்க. ஓகேவா? இப்போது எல்லாமே நம்ம ஒரிஜினல் அளவு வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இதுவும் ஒரிஜினல் அளவு. இப்போ இதிலிருந்து இந்த சைடு ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இதை இணைச்சி விட்ருங்க. சைடில் இணைச்சி விட்ருங்க. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளவுஸ்க்குனாலும் சுடிக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரியே மார்க் பண்ணி வரைங்க. இப்போ நம்ம எப்படி இதை கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள கோடில் அப்படியே கட் பண்ணி இந்த தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லைனை தான் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி கட் பண்ணோங்கிறத நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் 17 வந்தது. அப்போ பேக்லேயும் 17 தான். அப்போ 35. இதோட ஓவரால் அளவு 35. கையோட உயரம் 13. கையோட சுற்றளவு 4.5 இன்ச். ஓகேவா? இப்போது இந்த மார்பு சுற்றளவு வச்சு நம்ம 2 அளவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 35 4ஆல் வகுத்திங்கன்னா 8.7 வரும். அதில் 1 இன்ச்சை மட்டும் கழிச்சுக்கோங்க. அப்போ 7.7 வரும். இது ஒரு அளவு. இதை மார்க் பண்ணிக்கோங்க. 2வது ஸ்டெப்புக்கு அதே மார்பு சுற்றளவு 35 12ஆல் வகுத்திங்கன்னா 2.9 வரும். இது 2வது ஸ்டெப். இந்த 2 அளவு ப்ளஸ் இந்த கை உயரம் சுற்றளவு இந்த 4 அளவு வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த செகண்ட் லைன் கட் பண்ணோன்னா இப்போ இதில் இந்த ஆழம் எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கையை இப்படி 2ஆக விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு இந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா 2 சைடுமே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடுமே அளவு கட் ஆயிரும். இந்த ஒரு சைடு தான் கட் பண்ணணும் ஆழம். பாருங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.